வணக்கம். ஒரு மொழி மேல இருக்கிற காதல் ஒருத்தரோட வாழ்க்கைய முழுச வடிவமைக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அப்படி ஒருத்தரோட பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அவங்க தான் தமிழறிஞர் சு. சோமசுந்தரி. வாங்க அவங்கள பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த ஒரு வரிய மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சு. சோமசுந்தரியோட படிப்பு, வேலை, எழுத்துன்னு எல்லாத்துக்குமே இதுதான் அஸ்திவாரம். இது சும்மா ஏதோ சொல்லப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னால இருக்கிற அந்த உந்து சக்தி இதுதான். சரி, முதல்ல அவங்களுடைய கல்வி பயணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஒரு மொழிய சும்மா விரும்புறது வேற, ஆனா அதே மொழிய ஆழமா கட்டுக்கிறதுங்கிறது முற்றிலும் வேறொரு விஷயம் இல்லையா? சோமசுந்தரியோட பயணம் இந்த ஆழமான கற்றலிலிருந்து தான் தொடங்குச்சு. அதுதான் அவங்களுடைய எல்லா வேலைகளுக்கும் ஒரு பலமான அடித்தளமா அமைஞ்சது. இங்க பாருங்க, இது வெறும் டிகிரி லிஸ்ட் கிடையாது. இது தமிழ் மேல அவங்களுக்கு இருந்த தாகத்தோட ஒரு வெளிப்பாடு. எம்ஏ, எம்ஃபில், அப்புறம் புலவர் பட்டம், கடைசியா முனைவர் பட்டம் வரைக்கும் இப்படி ஒவ்வொரு படிலையும் தமிழ் மொழியோட ஒவ்வொரு பரிமாணத்தையும் அவங்க ஆழமா படிச்சிருக்காங்க. இது வெறும் பட்டத்துக்காக இல்ல, அந்த மொழிய முழுமையா உள்வாங்கறதுக்காக செஞ்ச ஒரு பயணம். இப்போ அவங்களோட PhD டாபிக்க பாருங்களேன். பாரதியாரின் உரைநடை திறன். பொதுவா பாரதியார்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? அவரோட அனல் பறக்கிற கவிதைகள் தானே. ஆனா சோமசுந்தரி அதிகம் யாருமே பேசாத அவரோட உரைநடை திறனை ஆய்வுக்காக எடுத்திருக்காங்க. இந்த ஒரு தேர்விலே தெரியுது ஒரு விஷயத்தை எவ்வளவு வித்தியாசமான கோணத்துல அவங்க பாக்குறாங்கன்னு. சரி, இவ்வளவு ஆழமா கத்துக்கிட்ட அந்த அறிவை அவங்க அடுத்து என்ன செஞ்சாங்க? அது எப்படி ஒரு செயல் வடிவமா மாறுச்சு? வாங்க அவங்களுடைய தமிழ் பணிய பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். அவங்களோட கெரியர் பாதைய பாருங்க. 2010ல ஒரு விரிவுரையாளரா தொடங்கி 2014ல மதுரை உலக தமிழ்ச் சங்கம் மாதிரி ஒரு முக்கியமான நிறுவனத்துல ஆய்வறிஞரா சேர்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அங்கேதான் தொடர்ந்து பணியாற்றுறாங்க. இது வெறும் ஒரு பதவி உயர்வு இல்லைங்க. அறிவை பகிர்ந்துக்கிற இடத்துல இருந்து புதிய அறிவை உருவாக்குற இடத்துக்கு அவங்க நகர்ந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். 30க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள். யோசிச்சு பாருங்க, இந்த 30ங்கிற நம்பருக்கு பின்னால எத்தனை வருஷம் உழைப்பு, எவ்ளோ பெரிய அர்ப்பணிப்பு இருக்கும்னு. அவங்க எழுதின ஒவ்வொரு கட்டுரையும் தமிழ் ஆய்வுத்துறைக்கு அவங்க வச்ச ஒவ்வொரு செங்கல் மாதிரி தான். ஒரு ஆய்வாளரா அவங்க 4 சுவத்துக்குங்கயோ இல்ல நூலகத்துக்குள்ளயோ நின்னுடல. பாரதியாரோட கடிதங்கள் பத்தி வானொலியில அவங்க குரல் ஒலிச்சிருக்கு. உலக தமிழ் பத்திரிகையில துணையாசிரியரா அவங்க பேனாமுனை வேலை செஞ்சிருக்கு. தேசிய சர்வதேச மாநாடுகளை முன்னின்று நடத்தியிருக்காங்க. இப்படி பல வழிகள்ல தன்னோட அறிவை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரு சிறந்த ஆய்வாளராயிருந்தவங்க எப்படி ஒரு படைப்பாளியாகவும் ஒரு திறமையான தொகுப்பாசிரியராகவும் மாறினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. ஒரு தொகுப்பாசிரியரா அவங்களுடைய பங்களிப்பை பாருங்களேன். ஒரு பக்கம் அயலக தமிழர், இன்னொரு பக்கம் தமிழ் சினிமா, ஒரு பக்கம் பாரதி, இன்னொரு பக்கம் உலகத் தமிழ் அமைப்புகள். ஒண்ணுக்கொன்னு சம்மந்தமே இல்லாத மாதிரி தோணுதா? ஆனா எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே புள்ளி தமிழ். இது அவங்களுடைய பார்வை எவ்வளவு பரந்தலன்னு நமக்கு நல்லாவே காட்டுது. மத்தவங்க எழுத்த தொகுத்தது மட்டும் இல்லாம தன்னோட சொந்த குரலையும் அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் சில்லாட்டங்கிற அவங்களோட சிறுகதை தொகுப்பு. அதோட மட்டும் நிறுத்திக்கல, லண்டன், அமெரிக்கா, இலங்கைன்னு உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் இதழ்கள்ல தொடர்ந்து எழுதிட்டு வராங்க. இது அவங்கள ஒரு உலகளாவிய தமிழ் எழுத்தாளரா நமக்கு அறிமுகப்படுத்துது. கல்வி, ஆய்வு, படைப்புன்னு நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த எல்லா இழைகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு முழுமையான ரொம்ப அழகான ஒரு சித்திரம் கிடைக்குது. அதுதான் சு. சோமசுந்தரியின் பன்முக ஆளுமை. அப்போ சு. சோமசுந்தரிய நாம யாருன்னு சொல்றது? ஒரு அறிஞரா, விரிவுரையாளரா, ஆய்வாளரா, இல்ல எழுத்தாளரா? உண்மை என்னன்னா அவங்க இது எல்லாமே. இத்தனை பாத்திரங்களையும் ஒருத்தரால எப்படி இவ்ளோ சிறப்பா செய்ய முடியுது? அதுக்கு ஒரே காரணம்தான். நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த ஒரு வரி, தமிழ் மொழி மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த தீராத பற்றும் காதலும் தான். இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். சு. சோமசுந்தரியோட வாழ்க்கைய நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை வச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனுஷனால தன்னோட மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் எத்தனை விதமான வழிகள்ல பங்களிக்க முடியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க?